செம்மணி புதைக்குழிக்குள்ளிருந்து 90,000 லிட்டர் நீர் வெளியேற்றம். புதிய 2,000 ரூபாய் நாணய தாளால் ஏற்பட்டுள்ள சிக்கல். மகிந்த குடும்பத்திற்கு தொடரும் சிக்கல், தாமதமாகும் மருத்துவ அறிக்கை. பறிபோன ஸ்ரீதரனின் பதவி சாணக்கியனை கொண்டாட அவசியமில்லை, ஸ்ரீநேசன் பதிலடி. லிட்ரோ சமையல் எரிவாயு விலை சற்று முன் வெளியான அறிவிப்பு. மட்டக்களப்பில் பட்டி பட்டியாக ஒதுங்கும் நூற்றுக்கணக்கான யானைகள், அச்சத்தில் மக்கள். என்பிபி உறுப்பினர்களின் பாரிய மோசடிகள் அம்பலப்படுத்திய ஹம்பகா பிரதேச சபை எதிர்க்கட்சியினர். இலங்கைக்கு கிடைத்த ஏமாற்றம், ஐநா நிதி சேகரிப்பு முயற்சிக்கு கிடைக்காத ஆதரவு. இலங்கை தமிழரசு கட்சியை விட்டு வெளியேறுகிறாரா ஸ்ரீதரன்? அவரை வெளியிட்ட தகவல். இலங்கையில் இருந்து கடத்தப்பட்ட சிறுவர்கள் எப்ஸ்டீன் கோப்புகளால் வலுத்துள்ள சந்தேகம். குடும்பி மலையில் மீட்கப்பட்ட கால் குஸ்டா, கடல் புலிகளின் அபூர்வ கடற்படை ஆயுதம். வார்த்தையை விட்டு சிக்கிய விமல் வீரவன்ச, நாளிந்த வைத்த செக். பாராளுமன்ற உறுப்பினர்களின் வரப்பிரசாதங்களை விட புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவது அவசியம், நாமல் ராஜபக்ஷ. தொடர்வது விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழிக்குள் தேங்கி நின்ற மழைநீரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து இதுவரையில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எண்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எண்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளை முன்னெடுக்க இருந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் முதல் யாழில் பல்வேறு தடைகள், கடும் மழை பெய்தமையினால் புதைக்குழிக்குள் மழைநீர் தேங்கி நிற்கின்றது. இந்நிலையில் புதைக்குழிக்குள் தேங்கி நிற்கும் மழைநீரை வெளியேற்றும் நடவடிக்கை இன்றைய தினம் திங்கட்கிழமை நல்லூர் பிரதேச சபையின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டது. அதன்போது சுமார் 90,000 லிட்டருக்கு மேலான நீர் புதைக்குழிகளில் இருந்து பவுசர் ஊடாக வெளியேற்றப்பட்டுள்ளது. மழைநீரை வெளியேற்றிய பின்னர் புதைக்குழி சேற்றுத்தன்மையாக காணப்படுவதனால் அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் எதிர்வரும் மார்ச் மாதம் 16ஆம் தேதி தீர்மானிக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டு அன்றைய தினத்துக்கு வழக்கு திகதியிடப்பட்டுள்ளது. அதேவேளை புதைக்குழிக்குள் இருந்து வெள்ளம் வெளியேற்றும் நடவடிக்கைகளை யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், சட்டத்தரணிகளான நிரஞ்சன், ரஜிதா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் நேரில் சென்று இன்றைய தினம் திங்கட்கிழமை பார்வையிட்டனர். அதேவேளை 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக கடந்த ஆண்டு நிதி அமைச்சினால் ஒதுக்கப்பட்ட நிதி திரும்பியுள்ளமையினால் இவ்வாண்டுக்கு புதிய பாதீடு சமர்ப்பிக்கப்பட்டு நிதியினை மீளப் பெற வேண்டியுள்ளமையினால் புதிய பாதீட்டை மன்றில் சமர்ப்பிக்க சட்ட வைத்திய அதிகாரி நடவடிக்கை எடுத்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க கச்சதீவு புனித அந்தோனிய திருத்தலத்தின் வருடாந்த திருவிழா எதிர்வரும் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் நடைபெற உள்ள நிலையில் கடற்படையினர் முன்னாயத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். இம்முறை இலங்கையைச் சேர்ந்த 4,000 யாத்திரிகர்களும் இந்தியாவை சேர்ந்த 4,000 யாத்திரிகர்களுக்கும் என 8,000 யாத்திரிகர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை இம்முறை குறிக்கட்டுவானில் இருந்து கச்சத்தீவுக்கு படகு சேவைக்காக ஒரு வெளிக்கட்டணமாக ரூபாய் 1,200 அறவிடுவது எனவும், நெடுந்தீவிலிருந்து கச்சத்தீவுக்கான ஒரு வெளிக்கட்டணமாக 1,000 ரூபாய் அறவிடுவது எனவும் குறிக்கட்டுவானில் இருந்து 46 தனியார் படகுகள் சேவையில் ஈடுபட உள்ளது. அத்துடன் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் போக்குவரத்து துறையினரின் பேருந்துகள் 27ஆம் தேதி காலை 4 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தில் இருந்து சேவையில் ஈடுபடும். கடற்படையினரின் ஒழுங்கமைப்பில் கச்சத்தீவில் ஒரு ஆம்புலன்ஸ் படகும், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் ஒழுங்கமைப்பில் 2 ஆம்புலன்ஸ் வண்டிகள் குறிக்கட்டுவானிலும் தயார் நிலையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசிய ராஜபக்ச மற்றும் அவரது பார்ட்டி தேசிய ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கை ஏப்ரல் 24ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது.
பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டு தொடரப்பட்ட வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ராஷ்மி சிங்கப்புலி முன் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான அரசு வழக்கறிஞர் ஆக்ஸ்வால்ட் பெரேரா, பிரதிவாதிகளான டெய்சி ஃபாரஸ்ட் விசாரணையை தாங்கும் அளவுக்கு மனரீதியாக தகுதியானவரா என்பது குறித்து கொழும்பு நீதித்துறை மருத்துவ அதிகாரி மூலம் கூறப்பட்ட நிபுணர் மருத்துவ அறிக்கை இன்னும் பெறப்படவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அதன்படி தொடர்புடைய விசாரணை அறிக்கை கிடைக்கும் வரை வழக்கை விசாரிக்க வேறு திகதியை வழங்குமாறு அவர் நீதிமன்றத்தை கோரியுள்ளார். இதன்போது முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை பரிசீலித்த நீதிபதி வழக்கை ஏப்ரல் 24ஆம் தேதி மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டுள்ளார். லிட்ரோ நிறுவனம் சற்று முன் விலை திருத்தம் தொடர்பில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி பிப்ரவரி மாதத்தில் லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய எரிவாயு விலைகள் மற்றும் சர்வதேச சந்தைகளின் அழுத்தம் இருந்த போதிலும் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்குவதற்காக விலைகளை நிலையானதாக வைத்திருக்க நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் லிட்ரோ 12.5 கிலோகிராமின் விலை 3690ஆகவும் 5 கிலோகிராமின் விலை 1482 ரூபாவாகவும் 2.3 கிலோகிராமின் விலை 694 ரூபாவாகவும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எனினும் அண்மையில் லாப் எரிவாயு நிறுவனம் தனது விலைகளில் திருத்தத்தை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன்படி கடந்த 6ஆம் திகதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லாப் சமையல் எரிவாயுவின் விலைகள் திருத்தப்பட்டிருந்தன. அதன்படி 12.5 கிலோகிராம் லாப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 80 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை திருத்தத்தின்படி 4250 ரூபாவாக இருந்த 12.5 கிலோகிராம் லாப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 4330 ரூபாவாகும். அதேபோன்று 5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 32 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 1742 ரூபாவாகும். ஒரு கட்சிக்குள் இருந்து பதவி பரிமாற்றப்படுகின்ற போது அல்லது ஒருவரிடமிருந்து பொறுப்பு அவரது விருப்பத்துக்கு மாறாக பெற்றுக்கொண்டு இன்னும் ஒருவருக்கு கொடுக்கப்படுகின்ற போது இதனை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை எனவும் கொண்டாட வேண்டிய ஒரு விடயமும் இது இல்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சுரிநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், உண்மையில் பார்க்கின்ற போது ஸ்ரீதரனிடமிருந்து நாடாளுமன்ற குழு தலைவர் என்ற பொறுப்பை எமது கட்சியின் அரசியல் குழு தற்காலிகமாக இடைநிறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு தற்காலிகமாக கொடுத்திருக்கின்றது. இதுதான் உண்மையாக நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தின் பின்னர் பல இடங்களில் பதாதைகள் கட்டி தொங்கவிடப்பட்டதையும் பட்டாசுகள் வெடித்ததையும் இனிப்புகள் கொடுத்ததை பற்றியும் ஊடகவியலாளர்கள் நம்மிடம் கேட்கின்றார்கள். அதாவது உங்கள் கட்சிக்குள் இருந்துதான் இந்த பதவிகள் பரிமாறப்பட்டிருக்கின்ற போது ஏன் பட்டாசு வெடிக்க செய்தார்கள், ஏன் இனிப்பு கொடுக்கின்றார்கள், ஏன் பதாதைகள் தொங்க விட்டார்கள் என்ற கேள்விகளை ஊடகவியலாளர்கள் எங்கள் மீது தொடுக்கின்றீர்கள் என்று குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மண்முனை மேற்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கரடியனாறு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மின்வேலியை உடைத்து தள்ளிவிட்டு ஊருக்குள் பட்டிப்பட்டியாக நூற்றுக்கணக்கான காட்டு யானைகள் மக்கள் குடியிருக்கும் பகுதியை நோக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நூற்றுக்கணக்கான யானைகள் இவ்வாறு ஊருக்குள் வருவதை கிராமவாசிகள் அவதானித்துள்ளனர். இதனால் அப்பகுதி மக்கள் தினமும் அச்சத்துடனே வாழ்வதாக கவலை வெளியிட்டுள்ளனர். மிக நீண்ட காலமாக இருந்து அப்பிரதேசத்தில் காட்டு யானைகளின் தொல்லை அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தினரும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு காட்டு யானைகளை துரத்தும் பணிகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் ஐநாவினால் ஆரம்பிக்கப்பட்ட நிவாரண நிதி சேகரிப்பு முயற்சிக்கு எதிர்பார்த்த நிதி கிடைக்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பேரிடரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் நோக்கில் 2025 டிசம்பரில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதாபிமான முன்னுரிமைகள் திட்டம் நிதி சேகரிப்பை அறிவித்திருந்தது. இந்த நிவாரண நிதிக்கு இதுவரை 22.4 பில்லியன் அமெரிக்க டாலர் கிடைத்துள்ளதாக கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் பணியகம் தெரிவித்துள்ளது. 2025 டிசம்பர் முதல் 2026 ஏப்ரல் வரை பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்க அரசாங்க ஆதரவுடன் மேற்கொள்ளப்படும் திட்டத்திற்கு 35.3 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படுவதாக ஐநா அறிவித்திருந்தது. ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி, ஜப்பான், நியூசிலாந்து, அமெரிக்கா, பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து ஐநாவின் இந்த நிவாரண திட்டத்துக்கு பங்களிப்புகள் வந்துள்ளன. எனினும் எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு நிதி சேரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமக்கு எதிராக திட்டமிட்ட ரீதியில் கட்சிக்குள் ஒரு தரப்பினர் செயற்படுவதாகவும் தம்மை கட்சியில் இருந்து வெளியேற்றும் நோக்கில் உளவியல் ரீதியான தாக்குதல் நடவடிக்கைகளை 2 ஆண்டுகளாக அவர்கள் முன்னெடுத்து வருவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். எனினும் கட்சிக்குள் தமக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளால் தான் தமிழரசு கட்சியை விட்டு ஒருபோதும் வெளியேறப் போவதில்லை என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட பின்னரான அரசியல் சூழ்நிலைகள் குறித்து ஊடகம் ஒன்றுக்கு அளித்துள்ள செவ்வியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியலமைப்பு பேரவையில் ஸ்ரீலங்கா ராணுவத்துக்கு ஆதரவாக தாம் 8 தடவைகள் வாக்களித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரிக்கின்றேன். அதனை நிரூபித்தால் தான் அரசியலில் இருந்து வெளியேற தயாராக இருப்பதாகவும், இது தொடர்பாக கட்சி சுயாதீனமான ஒரு விசாரணை குழுவை நியமித்தால் அதற்கு ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தாம் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவிக்காக சண்டையிடப் போவதில்லை என்றும், இதேவேளை தம்மை கட்சியிலிருந்து வெளியேற்ற நினைக்கும் தரப்புகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் கட்சியை விட்டு வெளியேற மாட்டேன் என்றும் கட்சிக்குள் இருந்து போராடப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் 2019ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து தனது மிக சிறந்த ஆண்டாக 2025ஐ பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலைய நிர்வாக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் முக்கிய செயல்திறன் குறிகாட்டிகள், அதாவது 2025 மற்றும் முந்தைய ஆண்டுகள் பயணிகளின் எண்ணிக்கை மற்றும் விமான போக்குவரத்து ஆகியவற்றில் இந்த விமான நிலையம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2019 முதல் 2023 காலப்பகுதியின் வருகையாளர்களின் மொத்த எண்ணிக்கையை விட 2025ஆம் ஆண்டில் சுமார் 33,431 வருகையாளர்கள் அதிகமாகும். அத்துடன் சர்வதேச விமான இயக்கங்கள் 1138 ஆகும். இது ஒரு புதிய உச்சமாகும். தினசரி 7 விமானங்கள் செயல்பாட்டு சாதனை படைத்துள்ளது. இது 2026 ஜனவரியில் எட்டப்பட்டது. இதில் 2 சர்வதேச மற்றும் 5 உள்நாட்டு விமானங்கள் உள்ளடங்கும். முனைய விரிவாக்க திட்டமானது 2025ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் 700 மில்லியன் ரூபாய் செலவிலான விரிவாக்க திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. இது ஏஜிஆர் ரக விமானங்களிலிருந்து ஏர்பஸ் A320 போன்ற பெரிய விமானங்களை கையாளும் வகையில் முனையத்தின் கொள்ளளவை மேம்படுத்தும். முதல் முறையாக மலேசியா, ஹைதராபாத் மற்றும் சென்னையில் இருந்து சர்வதேச விமானங்களை யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் வரவேற்றது. ஹைதராபாத்தில் இருந்து முதலாவது சர்வதேச மருத்துவ வெளியேற்ற விமான சேவையை வெற்றிகரமாக கையாண்டு அவசர சேவைகளுக்கான தனது தயார் நிலையை உறுதிப்படுத்தியது. டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட வடமாகாண மக்களுக்கு அமெரிக்க விமானப்படை மற்றும் ஏனைய சர்வதேச பங்காளிகளின் உடான நிவாரணப் பொருட்களை விநியோகிப்பதற்கான மூலோபாய மையமாக செயல்பட்டது. யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தின் இந்த வளர்ச்சி 2025இல் இலங்கை விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் 19.06 பில்லியன் ரூபாய் லாபத்திற்கு பங்களிப்பு செய்துள்ளது. இந்தியா மற்றும் தென்கிழக்காசியாவுடனான தொடர்பை வலுப்படுத்துவதன் மூலம் 2026ஆம் ஆண்டளவில் 3 மில்லியன் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் அரசாங்கத்தின் இலக்கை அடைய இது நேரடியாக உதவியுள்ளது. இந்த வரலாற்று மைல்கல் எமது விமான நிலைய ஊழியர்களின் அர்ப்பணிப்புக்கும் சர்வதேச விமான நிறுவனங்கள் யாழ்ப்பாண நுழைவாயில் மீது கொண்டுள்ள நம்பிக்கைக்குமான சான்றாகும் என யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலைய நிர்வாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு முதல் இலங்கையில் இடம்பெற்றுள்ள சிறுவர் கடத்தல்களை ஒரு அரசியல் குற்றமாக பார்க்க முடியாது என தமிழ் தேசிய மறுமலர்ச்சி இயக்கத்தின் சட்டத்தரணி மாகரன் ராசையா தெரிவித்துள்ளார். சர்வதேச ரீதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் எப்ஸ்டீன் கோப்புகளை மேற்கோள் காட்டி அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சுதந்திரமடைந்த காலப்பகுதியிலிருந்து இலங்கையில் தற்போதைய காலப்பகுதி வரை நடந்த சிறுவர்களின் கடத்தல்களை ஒரு அரசியல் குற்றமாக பார்க்க முடியாது. எப்ஸ்டீன் கோப்புகள் போன்ற குற்ற நிகழ்வுகள் உலக அரங்கில் ஒரு விடயத்தை நமக்கு கூறியுள்ளன. மிக கொடூரமான பாலியல் இச்சைகளுக்காக சிறுவர் சிறுமிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளனர். இவ்வாறு கூறப்படுகின்ற போது இலங்கையில் இருந்து கடத்தப்பட்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்கு என்ன நடந்தது என்பதை அரசியல் சார்ந்த குற்றங்களுக்காக காணாமலாக்கப்பட்டோர் என்ற கோணத்தில் மாத்திரம் விசாரணை செய்ய முடியாது. சிறுவர்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் 2009 முதல் 2026 வரைக்கும் காணாமலாக்கப்பட்டிருக்கும் சிறுவர்களுக்கு என்ன நடந்தது தொடர்பான விசாரணைகளை பாலியல் சுரண்டல் என்ற ரீதியாகவும் மனித ஆட்கடத்தல் என்ற ரீதியாகவும் இலங்கை அரசு மேற்கொண்டதாம்.
தற்போதைய அரசாங்கத்துக்கும் மேற்படி கோணங்களில் தொடர்புடைய விசாரணைகளை மேற்கொள்ள பெரும் பொறுப்பும் கடப்பாடும் இருக்கின்றது. இந்த நிலையில் இது தொடர்பான கடிதம் ஒன்றை ஜனாதிபதிக்கும் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் ஜேவிபியின் பொதுச் செயலாளருக்கும் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கும் கையளிக்க உள்ளோம் என்றார். மட்டக்களப்பு குடும்பிமலை பகுதியில் புதைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட ராக்கெட் லாஞ்சர்கள் தொடர்பில் இலங்கை கடற்படையின் முன்னாள் பாதுகாப்பு படை தலைவரான ஓய்வு பெற்ற அட்மிரல் ரவீந்திர விஜய் குணரத்ன கேள்வி எழுப்பியுள்ளார். ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செய்தியில் நன்றாக பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருந்து 84 மில்லிமீட்டர் கால் குஸ்டாவ் ரீகால்லஸ் ராக்கெட் லாஞ்சர்கள் எனவும் குறித்த ஆயுதங்களை அவர் அடிக்கோடிட்டு காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இன்று நான் வாசித்த ஒரு செய்தி கட்டுரையின்படி இலங்கை காவல்துறையின் சிறப்பு அதிரடிப்படை அதாவது ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் STF ராணுவ புலனாய்வு உதவியுடன் மட்டக்களப்பு மாவட்டத்தின் குடும்பிமலை பகுதியில் புதைக்கப்பட்டு நன்றாக பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருந்த 84 மில்லிமீட்டர் கால் குஸ்டாவ் ரீகாலெஸ் ராக்கெட் லாஞ்சர்கள் 3 மீட்டுள்ளது. இவை முன்பு விடுதலை புலிகளால் பயன்படுத்தப்பட்டவை. இந்த ஆபத்தான ஆயுதங்கள் 1990களில் இலங்கை கடற்படையின் கப்பல்கள் மற்றும் சிறிய கடற்படை கிராப்ட்களை எதிர்த்து நடைபெற்ற கடற்போரில் விடுதலை புலிகளின் கடல் புலி பிரிவால் பயன்படுத்தப்பட்டன. இது தொடர்பில் முதல் பதிவான சம்பவம் 1997 பிப்ரவரி மாதத்தில் மன்னார் வளைகுடாவில் உள்ள இரணைத்தீவு அருகே இடம்பெற்றது. அட்மிரல் சிசில் திசேரா 24 ஜனவரி 1997 அன்று அட்மிரல் மோகன் சமரசேகரவிடமிருந்து இலங்கை கடற்படையின் தளபதியாக பொறுப்பேற்றிருந்தார். 1996 முதல் விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் தீவிரமடைந்தது. இலங்கை கடற்படை தன் வேக தாக்குதல் படகுகள் அணியை மிகச் செயல்திறனுடன் பயன்படுத்தியது. இந்த FAC அணி கடற்படையின் முன்னணி படையாக இருந்தது. விடுதலை புலிகளின் கடற்கரை போர் திறன்களை அளிப்பதில் முக்கிய பங்கு வகித்தது. முல்லைத்தீவு, பருத்தித்துறை மற்றும் வல்வெட்டித்துறை கடற்பகுதிகளில் விடுதலை புலிகள் அமைப்பின் கடல் புலி படகுகளுடன் அடிக்கடி மோதல்கள் இடம்பெற்றன. பெரும்பாலான கடற்போர்களில் இலங்கை கடற்படை வெற்றி பெற்றது. எனினும் சில சம்பவங்களில் இலங்கை கடற்படை தனது சில FAC படகுகளை இழந்தது. புலனாய்வு அறிக்கைகளில் அலுமினிய உடலமைப்புடைய FAC படகுகளுக்கு எதிராக விடுதலை புலிகளின் கடல் புலிகள் புதிய ரீகாய்லெஸ் ராக்கெட் லாஞ்சர்களை பயன்படுத்துவதாக உறுதிப்படுத்தின. இவை நெருக்கமான கடற்போரில் மிக பேரழிவை ஏற்படுத்தக்கூடியவையாக இருந்தன. ஆனால் ஆரம்பத்தில் அந்த ஆயுதத்தின் சரியான வகை வெளிப்படுத்தப்படவில்லை. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள 1997 பிப்ரவரி சம்பவம் பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் 84 மில்லிமீட்டர் கால் குஸ்டாவ் ரேகைலேஸ் கன் என்பதை உறுதிப்படுத்தியது. தன்னை குறித்து பொய்யான மற்றும் அவதூறான தகவல்களை பரப்பியதாக கூறி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிமல் வீரவன்ச மற்றும் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றிடமிருந்து தலா 1 மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி அமைச்சர் நளிந்த ஜெயதிச சட்ட கடிதம் அனுப்ப தனது சட்டத்தணிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அமைச்சரின் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் 2026 பிப்ரவரி 6ஆம் தேதி அல்லது அதனை அண்மித்த நாளில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பதிவு செய்யப்படாத மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளரின் கடன் அட்டையை பயன்படுத்தி இந்தியாவில் சுமார் ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை அமைச்சர் ஜாய்திச வாங்கியதாக விமல் வீரவன்ச கூறியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் பொய்யானது, ஆதாரமற்றது மற்றும் தீய நோக்கத்துடன் முன்வைக்கப்பட்டதாகவும் அமைச்சரின் நற்பெயரை சேதப்படுத்தவும் பொதுமக்களிடையே அவர் மீதுள்ள நம்பிக்கை குலைக்கவும் இதை செய்ததாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 2026 பிப்ரவரி 7ஆம் தேதி மாலை 6:50 மணிக்கு சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி தனது பிரதான செய்தி ஒளிபரப்பில் இந்த குற்றச்சாட்டை ஒளிபரப்பியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த தகவலின் உண்மைத்தன்மையை அமைச்சர் ஜெயதிசவிடம் உறுதிப்படுத்தாமலும் அவருக்கு பதிலளிக்க வாய்ப்பு வழங்காமலும் செய்தி ஒளிபரப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த செய்தி பின்னர் இணையதளங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு பரவியதால் அமைச்சரின் நற்பெயருக்கு ஏற்பட்ட சேதம் மேலும் அதிகரித்துள்ளதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஜெயதிச தனது சட்டத்தரணிகள் மூலம் விமல் வீரவன்சவிடம் இருந்தும் தொடர்புடைய தொலைக்காட்சி இயக்கும் நிறுவனத்திடமிருந்தும் தலா 1 பில்லியன் இழப்பீடு கோரி சட்ட கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த இழப்பீடு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அந்த சட்ட கடிதங்களில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரின் அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.